ஏப்ரல் 26. யாரை நம்புவது? கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். சங்கீதம் 71:5. யாரையெல்லாம் நம்பக்கூடாது, யாரை நம்ப வேண்டுமென்று திருமறை பட்டியலிட்டுள்ளது. ரதங்களையும் குதிரைகளையும் நம்பக்கூடாது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பெருமை கொள்கின்றனர். நாங்களோ எங்கள் கடவுளாகிய ஆண்டவருடைய பெயரிலேயே பெருமை கொள்கிறோம். சங்கீதம் 20:7. வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண், அது மிகுந்த வலுவுள்ளதாயினும் விடுவிக்காது. சங்கீதம் 33:17. வில்லையும் வாளையும் நம்பக்கூடாது. என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை காப்பாற்றி எங்களை வெறுப்போரை வெட்கமுற செய்தீர். சங்கீதம் 44:6-7. மனிதரை உயர்குடியினராயினும் நம்பக்கூடாது. நாம் நன்றாயிருக்கும்போது அவர்களும் நம்முடன் நன்றாயிருப்பார்கள். நமக்கு இன்னல் நேரிடும் போது அவர்கள் நிறமும் மாறிவிடும். எனவேதான் தாவீது சொன்னார், மனிதரை நம்புவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். பிரபுக்களை நம்புவதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். சங்கீதம் 118:8. உற்றார் உறவினரையும் நம்பிவிடக்கூடாது. அவர்கள் உண்மையற்றவர்களாய் மாறுவார்கள் என்பதல்ல, அவர்களது உதவிக்கு ஒரு எல்லை உண்டு. ஒருவரை ஒருவர் எவ்வளவுதான் நேசித்தாலும் கணவனும் உதவி செய்ய முடியாமல் மனைவிதானே அனுபவிக்க வேண்டிய பாடுகள் பல உண்டு. மனைவி உதவி செய்ய முடியாமல் கணவன் கடந்து போக வேண்டிய பிரச்சனைகள் பல உண்டு அல்லவா? ஆகவே மனைவியோ கணவனோ யாராயினும் கடவுளுக்கு அடுத்தபடிதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. சிநேகிதனை நம்ப வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியில் படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. நானோ கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருப்பேன். மீகா 7:5. நம்மை கூட நாம் நம்பக்கூடாது. ரதங்களும் குதிரைகளும் வில்லும் அம்பும் ரட்சிக்கவில்லை. சிநேகிதனால் உதவி செய்ய முடியவில்லை. உற்றார் உறவினர் கைவிட்டனர். மனைவி அல்லது கணவன் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. இனி நான் என்னுடைய காலிலேயே நிற்க வேண்டியதானா என்று அங்கலாய்த்தால் அதையும் கடவுள் அனுமதிக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சார்ந்து நிற்கிற எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டு முடிவில் நம்மை நாமே நம்ப முடியாத நிலைக்கு கொண்டு வருவார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்படிப்பட்ட உபத்திரவம் வந்தது. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் இறந்தோரை உயிர்த்தெழச் செய்யும் கடவுளையே நம்பியிருக்க வேண்டும் என்பதற்காக மரணம் வருமென்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1.